இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க ஒரு தீபம் தானே ஏற்றுறாங்க, இல்லை ஆண்டில் ஒரு நாள் ஏற்ற விட்டுட்டா என்ன பிரச்சனை, இது இயற்கை தானே. இப்போது நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத இன்னும் ஒரு விஷயமும் ஆட் ஆன் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேங்கம்மா. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அதில் என்னென்ன இஷ்யூஸுங்கிறதெல்லாம் பேசினார். தீபம் ஏற்றுறதே அந்த மலையில் உச்சியில் வந்து தீபம் ஏற்றும் போது அந்த வெளிச்சம் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அதனால் வீட்டில் விளக்கேற்றுவாங்கங்கிறது தான் ப்ரொசீஜர். அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற இடமா இப்போ இருக்கிற இடம் இல்லை, அதனால் அவங்க வேற ஒரு இடத்த கேட்குறாங்க. அது முஸ்லீம் இடத்த கேட்கல, இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஏற்றணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கோர்ட் வந்து பர்மிஷனும் கொடுத்துருக்குங்கும் போது அதை நடைமுறைப்படுத்தலை இவ்வளோ சிக்கலாம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது இது எல்லாமே வந்து இந்த கலவரக்காரர்களுடைய தந்திர சொற்கள். அவங்க நோக்கம் வந்து கலவரம் தான், ஆனால் அந்த சாதாரண மக்களுக்கு ஏதோ அது நன்மை செய்கிற மாதிரியாக கேட்குறது. தமிழர் பண்பாட்டுப்படி பாடல்கள் படியே தமிழர் பண்பாட்டுப்படி தானே இப்போ ஏற்றப்படுது, அதில் உங்களுக்கு என்ன குறை? முதல்ல தமிழர் பண்பாட்டுப்படி இப்போ ஏற்றப்படுது, அதை மாற்றணும்னு நீங்கள் யார் பண்பாட்டுப்படி கேட்குறீங்க? யூபி பண்பாட்டுப்படி. நீங்கள் இப்போ கேட்குறது யூபி பண்பாடு, அயோத்தியா பண்பாடு, தமிழர் பண்பாடு இல்லை. தமிழர் பண்பாட்டில் ஒன்று நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, வேலையை பாடுறா, இதுதான் தமிழர் பண்பாடு, சும்மா அதையே பேசிக்கிட்டு அப்படிங்கிறது தான் தமிழர் பண்பாடு. இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் அவன் இவனை அடித்தான், அதுக்கு பதில் நான் இன்றைக்கி என் பக்கத்து வீட்டுக்காரனை அடிப்பேன், ஏன்னா இவனும் அவனும் ஒரே மாதிரி இருக்காங்க, இவன் பேரும் அவன் பேரும் ஒரே மாதிரி இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அடித்தான், அதுக்கு இப்போ பக்கத்து வீட்டுக்காரரை அடிப்பேன் அப்படின்னு உங்கள் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் என்ன கறி வேகுதுன்னு மோப்பம் பிடிக்கிறது வந்து யூபி மாடல், தமிழர் மாடல் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இவங்க சொல்கிற இவங்கெல்லாம் எந்த காலத்தில் வாழ்கிறாங்க? இன்றைக்கி வந்து எல்லாம் இதில் பார்த்துடுறாங்க, எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றணும், இன்று எத்தனை மணிக்கு கொலு வைக்கணும், எல்லாம் ஃபோனில் வந்துடுது. 5:55னா நீங்கள் மலையில் ஏற்றுறவங்க கூட தூக்கிட்டு போக லேட் ஆகும், அவங்க கரெக்டாக 5:57 அந்த நேரம் வீட்டில் ஏற்றிக்கிறாங்க. அது வந்து கரண்ட் இல்லாத காலத்தில், நேரம் வந்து இருட்டும் போது தெரியாத காலத்தில் மேலே ஏற்றுனாங்க, அதை பார்த்து எல்லோரும் ஏற்றுனாங்கன்றது. இப்போ ஏற்றுறதும் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவங்க நோக்கம் அது இல்லை.